கணவன் மனைவி இருவரும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இறைவனும் அவர்களை தள்ளி வைத்து விடுவார் என்பதற்கு உண்மையில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். சாத்தமங்கை என்னும் திருத்தலத்தில் பிறந்த திருநீல நக்கர் என்பவர் சிவபெருமானையே கதி கருதி தனது வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டு செய்து வந்தார். திருநீல நக்கருடன் அவரது மனைவியும் சேர்ந்து திருப்பணியில் ஈடுபட்டு வந்தார். சாத்தமங்கை ஐயவந்தீஸ்வரரின் கோவிலில் தினந்தோறும் திருநீல நக்கரும் அவரது மனைவியும் சுவாமிக்கு மாலை கட்டி அணிவித்தனர். அத்துடன் நாளொன்றுக்கு 3 வேளையும் இறைவனுக்கு பூஜை செய்து பிரசாதம் படைத்து வந்தவர்கள் அனைவருக்கும் வழங்கினர். இவ்வாறாக ஒரு நாள் கோவிலின் சுற்று பிரகாரத்தை சுத்தம் செய்யும் பணியில் இருவரும் ஈடுபட்டனர். அப்போது சுற்று பிரகாரத்தில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது ஒரு சிலந்தி ஊர்ந்து சென்றது. அதை கண்ட நீல நக்கரின் மனைவி உடனடியாக தனது வாயால் ஊதி அந்த சிலந்தியை விரட்டினார். மனைவியின் செயலை கண்டு பதறிய நீல நக்கர் சிவபெருமானை எச்சில் வாயால் ஊதி அவமதிப்பு செய்து விட்டாயே என்று கூறி கடும் கோபம் கொண்டார். அது மட்டுமல்லாது அவரை விட்டு பிரிந்து சென்றார். அவரது மனைவியும் எவ்வளவோ எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்ட போதும் நீல நக்கர் அதை கேட்காமல் நான் சொன்னதுதான் என்று பிடிவாதமாக பிரிந்தார். மறுநாள் காலையில் நீல நக்கர் கோவிலுக்கு வந்தபோது சிவலிங்கத்தின் மீது அவரது மனைவி வாயால் ஊதிய இடம் தவிர மற்ற இடங்களில் எல்லாம் கொப்புளங்கள் வீங்கியது போல் இருந்தது. அதை கண்ட நீல நக்கர் தான் தவறு செய்து விட்டோமோ என்று வருந்தினார். அப்போது நீல நக்கரை விட்டு தான் பிரிந்து செல்வதாக இறைவன் அசரீரியாக தெரிவித்தார். அதை கேட்டு மனமுடைந்த நீல நக்கர் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். அதற்கு இறைவன் பதில் கூறுகையில் தன் மீது அன்பு கொண்டிருந்த அவரது மனைவியை அவர் தள்ளி வைத்ததால் தானும் அவரை தள்ளி வைப்பதாக கூறினார். நீல நக்கரும் தனது தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி கூறிய போது இறைவனும் நான் சொன்னதுதான் என்று அப்போதுதான் நீல நக்கருக்கு தனது தவறு புரிந்தது. தனது மனைவியிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட அவர் தன்னை மன்னிக்க வேண்டும் என்ன மனத்தாழ்மையுடன் வேண்டினார். அதையடுத்து இறைவனும் நீல நக்கரை மன்னித்து நீல நக்கரின் மனைவியை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி உத்தரவிட்டார். இவ்வாறாக இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று கூறி யாரிடமும் அன்பில்லாமல் நடந்து கொண்டால் இறைவனும் நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார் என்பதை யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும்.